இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான தேவனுடைய வார்த்தை, சீக்கிரமாக நமக்கு ஏதாவது நியாயம் செய்ய மாட்டாரா? தேவனிடத்துலேருந்து ஒரு அற்புதம் நடக்காதா? எத்தனையோ காலங்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற தடம் மாறல, எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல, என் சரீரத்தில் சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஏக்கமும் ஒரு கேள்வியுமாக இருக்கிறது. இவ்வளோ ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் ஏன் கேட்கல? அது இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன எல்லா ஜெபத்தையும் நான் சொல்லி ஜெபிச்சிட்டேன், வெட்டினேன், குத்துனேன், கட்டினேன், ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஜெபம் பண்ணுறது? ஒரு சிலரை சொன்னால், இந்த ஜெபத்தை எத்தனை நாளைக்கு செய்கிறது, எவ்வளோ நாளுக்கு செய்கிறது, எத்தனை நாட்கள் செய்யணும்? நீங்கள் சொல்லுங்களேன், எவ்வளோ நாட்கள் செய்யணும்? என்னைக்கு கிடைக்கும்? விசுவாசம் கிடைக்கும். நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறது, அதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாதபடிக்கு காணப்படுகிற ஒரு தடை ஒன்று இருக்கிறது. அந்த தடை நீங்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, குழப்பத்தோட, எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். அவர் போகிற இடத்துல கர்த்தர் அவரோடு பேசுகிறார். அவர் யாருன்னு தெரியுமா? நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரை சொல்கிறது? யாக்கோபு. இவருடைய வாழ்க்கையில் பிறந்த நாளிலிருந்தே இவருக்கும் இவருடைய சகோதரனுக்கும் போராட்டங்கள். அது நம்ம வாசிக்கும் பொழுது ரெபேக்கால் கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாகி அவங்க வயிற்றில் ரெட்டை பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், 2 பிள்ளைங்கள் இருக்குது, இது எப்படியா இருக்குமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல கேட்குறாங்க. அப்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உன் வயிற்றில் 2 ஜாதிகள் உருவாகிறது, ஒருத்தனை இன்னொருத்தன் மேற்கொள்ளவும். அது எப்படி? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அவன் மூத்தவனாக இருந்தாலும் இளையவன் இடத்துல போய் அவன் பிச்சை கேட்டு ஒண்டி தான் பிழைக்கணும் மொழிய, அவனால் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்தினதுனால இந்த அம்மா தன்னுடைய கணவர் ஈசாக், இவர் தான் சாக போகிற நேரத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு மூத்த மகன் மேலே தான் ஒரு பிரியம், அம்மாவுக்கு சின்ன பையன் மேலே ஒரு பிரியம். அதனால் மூத்தவனுக்கு செய்கிறது எல்லாத்தையும் இந்த அம்மாவுக்கு வெறுப்பாங்க, சின்னவனுக்கு செஞ்சால் அப்பாவுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இவர் சாக போகிற நேரத்தில் தன்னுடைய மூத்த குமாரனை கூப்பிட்டு, நீ போய் வனத்தில் போய் வேட்டையாடி எனக்கு பிரியமான முறையில் நீ சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று நான் என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இதை ஒற்று கேட்டு கொண்டிருந்ததான அவனுடைய மனைவி, அவளுக்கு சின்ன பையன் மேலே தான் ஒரு அலாதி பிரியம். ஏன்னா தேவன் வேற சொல்லியிருக்கிறாரு, மூத்தவனை விட சின்னவன் பேரில் தான் நான் பிரியமாக இருப்பேன்னு சொல்லி. அப்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிறது. கருவில் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கருவு உண்டானவொன்னே நம்ம மறந்துட்டு போயிடவே கூடாது. கருவிலிருந்து குழந்தைங்க பிறந்த பின்னாடியும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை என் பிள்ளையை எதற்காக எனக்கு கொடுத்தீங்க, இந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் தேவையாக இருக்கிறது. அதனால் நம்முடைய ஜெபத்தை நம்ம விட்டுறவே கூடாது. காலம் நிறைவேறும் வழிகளும் நமக்கு தேவன் சொன்னதை செய்யும் அளவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை விட்டுறவே கூடாது. சரி, இப்போது இந்த வயிற்றில் இருக்கிற 2 குழந்தைகளுக்குமே ஒரு போராட்டம், ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கேயே சண்டை போட்டுக்கிறாங்க. பாருங்கள், கர்ப்பத்திலேயே பிள்ளைகளுக்குள்ள சண்டை. நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்முடைய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற நன்மையான காரியங்கள் உண்டு. அதே நேரத்தில் நமக்கு எதிராக பிசாசு போட்டிருக்கிற தீமையான திட்டங்களும் உண்டு. இது என்ன பண்ணுது தெரியுங்களா, கர்ப்பத்திலேயே நம்மளோட போராடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அது அபார்ஷன் ஆகிடும். ஏன்னா அந்த பிள்ளை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருப்பார்.
அந்த பிள்ளையை குறித்து பிசாசு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறான். இப்போது இந்த தாய், இந்த தகப்பன் யாரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்களோ அங்கேருந்து இவங்களுக்கு உதவி வரும். ஒருவேளை தாய் தகப்பன் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தால் இவங்களுக்கு உதவி இங்கிருந்து தான் வரும், பிசாசுடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து தான் வரும். அதே நேரத்தில் தாய் தகப்பன் நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்களானால் இவளுக்கு உதவி செய்யும்படியாக தேவ சமூகத்திலிருந்து உதவி வரும். இதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்போது நம்முடைய கருவில் இருக்கிற குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று, ரெட்டை பிள்ளைங்களாக இருந்தால் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். தனித்தனி பிள்ளைகளாக இருந்தாலும் வெளியே வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அண்ணனை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு கடித்து கொதறிக்கிட்டே இருப்பானுங்க. இந்த சண்டை சின்ன வயசுலேயே நின்றுடாது. இது கொஞ்சம் பெருசாகி வளர்ந்து வாலிபமாகி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக குடும்பமானால் கூட இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வந்துடும். அப்போ என்ன சொல்லுவாங்க, என் பையன் நல்ல பையன் தான், ஆனால் வந்தாலே அவள் தான் என் பையனுக்கு எடுத்துக்கிட்டா அப்படின்வாங்க. இப்படிப்பட்டதான குற்றச்சாட்டுகளும் நிறைய இருக்குது. சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான். நாம் அதை இந்த நாளிலே நாம் வாசிக்க போகிறோம். இந்த நாளிலே தேவனிடத்திலிருந்து வருகிறதான செய்தி, அற்புதங்கள் என் வாழ்க்கையிலே நடக்காதா, திருமணம் என் வாழ்க்கையிலே நடக்காதா, தடைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே உடையாதா, என்னுடைய இறுதிய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டாரா, என் குடும்பம் செழிப்பாக இருக்க முடியாதா, இந்த கடனை என்னைக்கு நான் அடைக்கிறது, இல்லை என் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம் என்னைக்கு என்னை விட்டு போகும் அப்படின்னு நிறைய ஏக்கத்தோடு இருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாக அந்த பதிலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதற்கு நம்முடைய ஜெபமும் இந்த செய்தியை கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டிய விதமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இல்லைன்னா இது மாறவே மாறாது. இதற்கு நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நமக்கு மேலே ஒரு தடை ஒன்று இருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். 258வது பக்கத்தில் இருக்குது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். உன் தலைக்கு மேல் உள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழ் உள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்யப்படுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவளுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவளுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய். என்ன ஒரு ஆசீர்வாதமான வசனம் வாசிக்கலான்னு பார்த்தா, வசனத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு ஒரு பயம் ஒன்று வந்துடுச்சு. ஒரு வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வழியாக துரத்தனா, ஒரு வழியாக சத்துரு வந்தனா நம்ம எத்தனை வழியாக ஓடுவோமா, 7 வழியாக ஓடி போயிடுவோமா. நம்முடைய அழிவு நிச்சயம். வானத்திலேருந்து மழை எப்படி பெய்யுமா, புழுதியாக பெய்யுமா. நம்முடைய நிலத்தில் விளைச்சல் உண்டாகாது. என்னதான் உயர்ந்த ரக விதைகளை நாம் தேடி நம்ம செடி நல்லா பயிரெலாம் இது பண்ணி நல்லா தண்ணி விட்டு நல்லா பாதுகாப்பெல்லாம் பண்ணால் கூட அறுத்துக்கிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய முடிவு ரொம்ப சொற்பமாக இருக்கும். ஏன்னா வானத்திலேருந்து மழை வரல. மழை எப்படி பெய்யுது, மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். அப்போ நம்முடைய விளைச்சல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமையான அறுவடையை செய்ய பிசாசு நமக்கு எதிராக அவன் திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போது இந்த தீமையான அறுவடையை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். அதற்காக நம்ம செய்ய வேண்டியதான ஒரு காரியம் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற வானம் எப்படி இருக்குதான், வெண்கலமாக இருக்கிறது. நீ நிற்கிற பூமி உன் காலுக்கு கீழே எப்படி இருக்குது, இரும்பாக இருக்குது. வானம் வெண்கலமாக இருக்கும் வரையிலும் உன்னுடைய ஜெபம் பரலோகத்திற்கு போகாது. பரலோகத்திலிருந்து பதிலை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நம்ம அநேக நாட்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படலையான்னு தேவனுக்கு தெரிஞ்சிடுச்சா கேட்டுடுச்சான்னு கூட நமக்கு சந்தேகமாக இருக்குது. நிறைய நேரத்தில் கர்த்தர் கவனியாதவர் போலவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரை விட்டு விலகிடுவாங்க. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. உங்கள் ஜெபம் தேவ சமூகத்துக்கு போச்சான்றது முதலாவது உங்களுக்கு தெரியணும்.
அப்படின்னா உங்கள் மேலே வானம் வெண்கலமாக இருக்கிறது என்பதை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம அந்த பேசினதான வார்த்தையின்படி ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னதான அந்த கன்ஃபியூஸ்டு அந்த பையன், குழப்பமான மனநிலையில் இருக்கிற அந்த பையன், இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரனிடத்துலேருந்து சொத்தை திருட்டுத்தனமாக பெற்றுக்கொள்கிறான். அடுத்ததாக தகப்பனிடத்தில் தந்திரமாக போய் தன்னுடைய அந்த வேஷத்தையே மாற்றி தகப்பனிடத்தில் ஒரு பொய் பேசி, நான் தாப்பா உங்கள் மகன் ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்லி தவறான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் இப்போ இவன் என்ன நினைக்கிறான், தான் பெற்றுக்கொண்டதால் அந்த ஆசீர்வாதம் தன்னை பெரிதாக வாழ வைக்கும் என்று நினைக்கிறான். ஆனால் இங்கே பாருங்கள், அண்ணன் என்ன பண்ணுறான், இவனை எப்படியாச்சும் கொலை செய்யணும்னு விரும்புகிறான். இப்போது இவன் பயந்துக்கிட்டு ஓடுறான். அந்த நேரத்தில் அவனுடைய தாயும் தகப்பனும் அவன் இடத்துல வந்து, நாங்கள் 2 பேரையும் ஒரே நாளில் எழுந்து போவதற்கு எங்களுக்கு பிரியம் இல்லைப்பா, அதனால் நீ என்ன பண்ணு, அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வீட்டுக்கு போயிடு, அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தவொடனே உங்கள் அண்ணனுடைய கோபம், உன் மேலே இருக்கிற கோபம் தணிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ வா, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி பையனை அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பையன் தான் புறப்பட்டு போகிறாரு. இவர் புறப்பட்டு போகும்பொழுது அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் பாருங்கள், 10ஆம் வசனத்தில் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்கள். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இப்போ இவர் எங்கே என்ன பண்ணுறாரு, பெயர் சபாய் விட்டு இவர் எங்கே போகிறாரு, ஆரானுக்கு போகிறார். ஆரானுக்கு போகும்பொழுது ஒரு இடத்துல போகும்பொழுது சூரியன் என்ன பண்ணுது, அஸ்தமிக்குது, ராத்திரி நேரம், இருட்டில் இவரால் போக முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலையே ஒரு ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இவர் எப்படிப்பட்ட மனநிலையும் இருக்கிறார், ஒரே குழப்பமான மனநிலை. எங்கள் அண்ணன் என்னை பின்தொடர்ந்து வந்து வெட்டிடுவானா, எங்கள் அப்பாட்டேருந்து பெற்ற ஆசீர்வாதம்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா, எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா, என்னை இப்படி பண்ணுவேன்லாம், எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தெல்லாம் கொண்டிருக்கிறேன், இந்த ஆசீர்வாதம்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா, இந்த யோசனையில் தான் யாக்கோபு அந்த இடத்துல படுத்துக்கிறாரு. அப்போ பாருங்கள் 12ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், ஏதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். இப்போ இவர் படுத்துக்கிட்ட பின்னாடி இவருக்கு ஒரு சொப்பனம் ஒன்று வருது, ஒரு கனவு ஒன்று காண்றாரு. அந்த கனவில் ஒரு ஏணி எங்கே பண்ணியிருக்கான், பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய நுனி எங்கே இருக்குதா, வானத்தை எட்டி இருக்கிறது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாக இருக்கிறாங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய், உனக்குள்ளாகவும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு காரியம். அப்போது இந்த குழப்பமான இந்த மனிதனுடைய மேல் இருந்ததான அந்த வெண்கல வானம் அது உருகி இப்போ ஒரு திறந்த வானம் இந்த மகனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இவருடைய கேள்விகளுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். என் சூழ்நிலை மாறுமா, எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா, பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க. ஏன் வாழ்க்கையில் இது நடக்குமா, நிச்சயமாகவே நடக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், அது கணக்கே இல்லைங்க, என்னென்னமோ சொல்லிக்கிறாருங்க, எத்தனை நிறைவேறுகுது, அதில் ஒன்று கூட நிறைவேறலைங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை ஏதாவது 1-2 நிறைவேறிக்குதுன்னு சொல்கிறீங்களா? நிறைவேறி இருக்குது, எல்லாமே நிறைவேறிடுச்சா? அப்படி தேவன் நம்மளை ஒரு நாள் அப்படி அறக்குறையாக
அந்த கோப்டெக்ஸில் போட்டு அந்த தள்ளுபடியில் போட்டு 10% 20% தள்ளுபடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறவர் கிடையாது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா 100க்கு 100 அல்ல 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் எந்த அளவிற்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? 1000 மடங்கு. அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு மேலே இருக்கிறதான வெண்கல வானம் அது உருகி போக வேண்டும். உங்கள் மேலே திறந்த வானம் ஒன்று ஏற்பட வேண்டும். அதில் நமக்கு தரிசனமும் சொப்பனத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ இந்த ஜெப நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த 10 நாள் ஜெபம் பண்ணோம். எத்தனை பேர் நீங்கள் அதை கேட்டீங்கன்னு தெரியல. கேட்டிங்களா? 10 நாளும் கேட்டது விளங்குதா விளங்கலையா? அதனால் நான் பில்லிக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆன்லைனில் சொன்னதுனால எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரியல. கேட்டாலும் அவங்க எத்தனை பேருக்கு அவங்களுடைய மனசுக்குள்ளே போய் இருதயத்துக்குள்ளே போய் தங்கி அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குதுன்னு தெரியல. அதனால் இதை ஒரு சில ஜெபங்களை நீ சபையில் நீ சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த வாரத்தில் இதை சொல்ல போகிறேன். நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வரணும். அப்போ தான் நம்ம மேலே இருக்கிறதான வெண்கல வானம் மாறி திறந்த வானம் ஏற்படும். அப்போ தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறது. நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறாங்க, ஆனால் ஒரு ஏணியே இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு. அப்படியே ஏணி இருந்தால் கூட அந்த ஏணி பாதியிலே முறிஞ்சு போயிருக்குது. அப்புறம் எப்படி தேவனுடைய பதில் வரும்? நம்ம ஜெபம் போகும். நம்முடைய ஏணி முழுமையாக பரலோகத்தை தொடுகிற அளவுக்கு நம்முடைய ஜெபம் உயர்ந்திருக்க வேண்டும். அதன் மேலே தேவன் நின்று நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய காதுகளினால் கேட்க வேண்டும். கேட்கிறது மாத்திரமல்ல, அதை நாம் அனுபவிக்க வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான ஆசை இருக்கிறவர்களுக்கு இந்த நாளின் செய்தியை நான் சொல்லுகிறேன். இல்லை எங்களுக்கு வேண்டாங்க இந்த செய்தியெல்லாம் எல்லா செய்தியும் போல் கேட்டுகிட்டே இருக்கிறோன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் மாறவே மாறாது. என்ன இப்படி சாபமாக சொல்கிறீங்க? நிச்சயமாக இதுதான் நடக்க போகுது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை மாற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அது நல்லா நினச்சிக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. பின்ன யாருக்கு உரியவர்கள்? தேவனுக்குரியவர்கள். உலகம் உங்களுக்கு சொந்தம் அல்ல. இந்த பார்க்குற உலகத்தை குறித்து நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த வீட்டை வாங்கணும், அந்த கார் வாங்கணும், இதை பண்ணணும், அதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் முடிவில் நம்ம சம்பாதித்த ஒரு சம்பாத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போகவே முடியாது. நம்முடைய குடும்பமே சீரழிந்து போயிருக்கும். அப்போ எதுக்காக உழைக்கணும்? எதுக்காக சம்பாதிக்கணும்? நிறைய பேர் சம்பாதிக்கிறவங்களை கேட்டிங்கன்னா, என் பிள்ளைங்க நான் பட்ட கஷ்டத்தின்படி என் பிள்ளைங்க படக்கூடாது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனால் சம்பாதிக்கிறாங்க, குடும்பம் நல்லா இருக்குதா? குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லை. இவங்க எங்கேயோ போயிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் குடும்பம் இங்கே சீரழிந்து போய் கிடக்கிறது. இதற்காகவே நீங்கள் உங்களை தேவனை தெரிந்து கொண்டார். குடும்பத்தை கட்டுகிறதான தேவன் உங்களை நம்பி நல்ல ஒரு மனைவியை, நல்ல ஒரு கணவனை, நல்ல பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடியதான அந்த பெரிய பொறுப்பு கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொண்டதான அந்த சொத்துக்களை காப்பாற்ற முடியாதபடி நீங்கள் சம்பாதிக்கிறதான பணமோ இல்லை வீடு வாசலோ நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. இன்றைக்கி பாருங்கள், கோடி கோடியாக சம்பாதித்து கொண்டு இருந்தாலும் அவங்களுடைய சந்தோஷம் அற்பமான சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளாக இருக்கிறது. நிறைய பேர் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு காலத்திற்கு முன்பாகவே மரித்து போய் கல்லறையில் போய் இருக்கிறாங்க. நல்லாய் பாடக்கூடிய தொண்டை இருக்கிறதான நிறைய தொண்டைகள் இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னா சவக்குழியில் இருக்குது. நல்ல ஒரு டிசைன் பண்ணுற நல்ல ஒரு கலைஞர் அவர் எங்கே இருக்கிறார்? அவருடைய கைகளும் கால்களும் சவக்குழிகளில் இருக்கிறது.
இவர்களை நம்பி கர்த்தர் கொடுத்ததான இந்த தாளந்துகள், இந்த வரங்களை இவர்களால் உபயோகப்படுத்த முடியாதபடிக்கு இவள் மேல் இருக்கிறதான வானம் வெண்கலமாக இருக்கிறது. இவளுக்கு திறந்த வானம் இல்லை. பரலோகம் இவர்களை பார்க்கல. பரலோகத்திலிருந்து இவங்களால் ஒரு சத்தத்தையும் கேட்க முடியல. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் தான் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடி காணப்படுகிறது. தேவன் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பதிலை நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை. ஆனால் தான் தேவன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, உங்களால் கேட்க முடியல. நிறைய பேருக்கு உங்களுடைய சத்தம் காதில் தீமையான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் பேசுகிற சத்தங்கள் உங்களுடைய காதில் விழுவதே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க, நானாக நினச்சிக்கிட்டனோ, இல்லை இவங்க சொன்னாங்களோ, இது சொன்னாங்களோ. இல்லை, இந்த சத்தங்கள் பிசாசினால் உங்களுக்கு எதிராக பேசப்படுகிற சத்தங்களாக இருக்கிறது. அந்த சத்தங்கள் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நன்மையாக நடக்கணும்னு நீங்கள் போவீங்க, உங்கள் சத்தம் காதில் கேட்கும், இது உனக்கு சரியானதல்ல, உனக்கு வேற ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர், இது இல்லை அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இல்லை, நான் பார்க்கும் பொழுது இது எனக்கு பிடிக்கல, அந்த குடும்பத்துக்கு போனேன், எனக்கு அது பிடிக்கல, அந்த பையனை பார்த்தேன் எனக்கு பிடிக்கல, அந்த பொண்ணை பார்த்தேன் எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம்? நம்முடைய காதுகளுக்குள்ள ஒரு சத்தம் ஒன்று கேட்குறது. சத்தம் நிறைய சத்தம் இருக்குது. இதை டிசைன் பண்ணி பார்க்கணும், பகுத்தறியணும். இந்த சத்தம் யார் இடத்துலேருந்து வருகிறது? இந்த சத்தம் எனக்குரிய சத்தமா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சத்தமா, என் குடும்பத்துக்குரிய சத்தமா, என் பிள்ளைக்குரிய சத்தமா, பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைக்குரிய சத்தமா, இல்லைன்னா எதிராளிகளுடைய பிள்ளைகளுக்குரிய சத்தமா? நம்ம இதை கேட்கறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காலையில் எழுந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். இப்படியே பொழப்பு. ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து எத்தனையோ வருஷங்களாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை. கர்த்தர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளலைங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு உங்களுக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கிறது. நீங்கள் செய்கிறதான தொழிலில், விவசாய காரியங்களில் கீழே இருக்கிற பூமி இரும்பாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் எவ்வளோ தான் விதைச்சாலும், எவ்வளோ தான் கடினமாக உழைத்தாலும், கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையுமே காண முடியாதபடிக்கு இருக்கிறது. கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் செய்கிறது எனக்கு எந்த விதத்தில், நான் செய்கிற வேலையில் எனக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? நான் விரும்பின காரியம் என் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறா? இல்லைன்னா இந்த காரியத்தில் ஏன் எனக்கு ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது? நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் இருக்கிறது. எவ்வளோ காரியங்கள், எத்தனையோ பொண்ணு, எத்தனையோ மாப்பிள்ளையை பார்த்துட்டோம், ஆனால் எதுவுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. எப்படி உனக்கு செட் ஆகலைன்னு எதை வச்சு சொல்கிற? என் காதில் கேட்குற சத்தம். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை குறித்து என் காதில் கேட்குற ஒரு நெகட்டிவ் தாட் ஒன்று, அந்த குடும்பத்தை குறித்து, அந்த குடும்பம் அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்க உங்களுக்கு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த குடும்பத்தை பார்க்கிற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த பெண்ணை பார்க்கிறதோ, அந்த மாப்பிள்ளையை பார்க்கிறதோ உங்களுடைய கண்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்? பிசாசுடைய சத்தம் உங்களுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு நீங்கள் பார்க்க போகிற, பேச போகிற காரியத்தை குறித்து தவறான ஒரு நியூஸை உங்களுடைய காதுகளிலே சொல்லிக்கொண்டே இருக்குது. இது என்னைக்கு இந்த சத்தம் ஸ்டாப் ஆகுமோ அன்னைக்கு தான் தேவ சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். தேவனுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. 19ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதலாம் வசனம் பாருங்க. 1, 2, 4 வசனங்களை வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 681 பக்கத்தில். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவர்களின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரையிலும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை சாபித்தார். இப்போ வானம் என்ன பண்ணிகிட்டே இருக்குது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது.
ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவிகள் தெரிவிக்கிறது. அவளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவள் சத்தங்கள் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவளுடைய சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கிறது கடைசி வரையிலும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இப்போ இரவும் பகலும் தேவன் நம்மை நோக்கி பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த சத்தம் நம்முடைய காதுகளிலே விழுவதே கிடையாது. நிறைய பேருக்கு அந்த சத்தங்கள் கேட்டு அவங்க தெளிவடைந்து அவங்க அந்த பாதைகளை கரெக்டாக சரியாக தேவனுக்கு நேராக அவங்க போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மாத்திரம் எந்த வார்த்தைகளுமே கேட்பதே கிடையாது. இரவும் பகலும் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த சத்தம் என் காதில் வரலையே. என் காதில் வரதெல்லாமே பயத்தை குறித்தும் அவிசுவாசத்தை குறித்தும் கலக்கத்தை குறித்தும் தடை செய்கிற வார்த்தைகள் தான் என் காதில் வந்துக்கிட்டே இருக்குது ஒழிய நன்மை உண்டாக்கக்கூடிய எந்த வார்த்தைகளும் தடைகளை நீக்குகிற எந்த வார்த்தைகளும் என்னுடைய வாழ்க்கையில் வருவதே இல்லை. இப்படிப்பட்டதான மனிதர்களுடைய மேலே வெண்கல வானம் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் மேலே இருக்கிற வெண்கல வானம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வெண்கல வானம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு விலகுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, எங்கள் மேலே காணப்படுகிற வெண்கல வானம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. தேவ சமூகத்திலிருந்து எங்களுக்கென்று நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி தடை செய்கிற வெண்கல வானம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு திறந்த வானம் எங்கள் மேலே உண்டாவதாக. அதிலிருந்து தேவன் எங்களோடு பேசும் வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் தேவரீர் இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபம் என்ன செய்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆகாய விரிவில் வான மண்டலத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு மேலாக 4 அதிகாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த 10 நாள் ஜெபத்தில் நம்ம பார்த்தோம். என்னென்ன அதிகாரங்கள் என்று தெரியுமா? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளில் கூட்டம், அப்புறம் அந்தகார லோகாதிபதிகள். இத்தனை கூட்டம் நமக்கு மேலே இருக்குது. நம்மளுக்கு ஜெபம் மேலே போகணும்னா இந்த 4 கூட்டங்களும் உடைக்கப்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 கூட்டங்களும் சிதறடிக்கப்பட வேண்டும். இதை உடைக்காமல், இதை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கும் போகாது, பரலோகத்திலிருந்து கொடுக்கறதான பதில் நம்ம இடத்துல வந்து சேராது. இதுதான் ஒரு பெரிய ரகசியம். இப்போ உங்கள் மேலே இருக்கிற வெண்கல வானம் உடைக்கப்பட போகிறது, உடைக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், யாக்கோபு அவர் நித்திரை செய்கிறார். ஆதியாகமம் 28 அதிகாரத்துக்கு வந்துடுவோம். பதினோராம் வசனத்தில் ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இப்போது இந்த குழப்பத்தில் இருக்கிறதான இந்த மகனுடைய தலை எங்கே இருக்குது தெரியுங்களா? கல் மேலே இருக்குது. நம்முடைய தலை அங்கே இருக்குது. நம்முடைய கல் யார்? அந்த பாட்டு பாடலாமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இந்த கல் மேலே நம்முடைய தலையை வச்சிடுவோம். மனுஷன் மேலேயோ மற்றவங்க மேலேயோ நம்முடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது. உங்களுடைய நாணம் இருக்கலாம், படித்த நாணங்கள் இருக்கலாம், உலக அறிவு இருக்கலாம், அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு பக்கம் வச்சிடுங்க.
உங்களுடைய தலையை இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இயேசு கிறிஸ்துவ மேலே வைக்க போகிறீங்க. அவர் தான் நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேலே நம்முடைய தலையை வைத்து நாம் தூங்கும் பொழுது, நித்திரை செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய தலை எந்த இடத்துல இருக்குது? தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கிறதா? பயங்கள் உங்களுடைய தலையில் இருக்கிறதா? கவலைகள் உங்களுடைய தலையில் இருக்கிறதா? உங்களுடைய தலை எங்க இருக்குது? எங்க வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. உங்க தலை, என் தலை இயேசு மேல. ஹல்லேலூயா. நாம் இந்த பாடலை பாட போகிறோம். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர்,
தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தேல் வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் பெத்தேல் வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை உருவாக்கும் முன்னமே இந்த பூமி எப்படி இருந்துச்சுன்னு தெரியுங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ பூமி ஒழுங்கு இல்லாமல் வெறுமையாக இருந்துச்சான். ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷையில் நிரம்பி பேசுகிறோம் அப்படின்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கிறது, ஒரு வெறுமை இருக்கிறது. இந்த இருளும் வெறுமையும் மாறணும்னா தேவன் தம்முடைய வாயினாலே ஒரு வார்த்தையை சொல்லணும். அந்த வார்த்தை என்ன பாருங்க, 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ இந்த வெறுமையும் இந்த ஒழுங்கின்மையும் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தை என்ன சொல்லும் தெரியுங்களா? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லணும். அப்போ வெளிச்சம் உண்டாயிற்று. அதுவரையிலும் இருள் நிறைந்ததான பூமி, ஒழுங்கற்று காணப்பட்டதான பூமி, வெறுமையாக இருந்ததான பூமி மனிதர்களினால் நிரம்ப தேவன் கிருபை செய்தார். அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்கலாம். அந்த வெறுமை மாறணும்னா தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கணுங்க. ஒரு வார்த்தையை நம்ம கேட்கணும். அதை தான் நம்ம பாடுறோம் இல்லைங்களா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும்,
துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அப்போ நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகணும். கசந்து போயிருக்கிறதான அனுபவம் மதுரமான அனுபவமாக மாறணும்னா தேவன் ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும். அவர் நிறைய வார்த்தைகள் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட என் காதில் விழலை. காரணம் தெரியுங்களா? உங்களுக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கும் வரையிலும் உங்களால் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. உங்களுடைய ஜெபம் மேலேயும் போக முடியாது. அடுத்ததா, இயேசுவும் சீஷர்களும் ஒரு படகுல ஏறி, இயேசு தான் சொன்னார் வாங்க அந்த பக்கம் போகலான்னு சொல்லி. போகிற வழியில் அந்த கடலில் என்னாச்சா? கடல் சீற்றம், புயல், படல் அமிழ்ந்து போயிடுமோன்ற அளவில் பெரிய அலைக்கழிப்பு ஏற்படுது. சீடர்களெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. அந்த இடத்துல இயேசு எழுந்து சொல்கிறாரு, ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, இறையாதே அமைதலாயிரு. ஏன்னா அந்த கரைக்கு போகணுன்னு உங்களை சொல்லி அழைத்ததை யார்? இயேசு தான். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், உன் வியாதியை நீக்குவேன், உன் பலவீனத்தை மாற்றுவேன், உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன்னு சொல்லி உங்களை சொல்லி அழைத்து கொண்டது வந்தது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய படகுல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறாரா? அவர் இருப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், எந்த பலவீனங்கள் வந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இதை புரிந்து கொண்டிருந்ததான நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, என்னுடைய வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து நிற்கும் பொழுது இயேசுக்கு சொல்கிறார் நான் வரேன்றாரு. அப்போது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, அவர் என் வீட்டுக்கு வரத்துக்கு தகுதி இல்லை. ஏன் வார்த்தை? நான் ஒருத்தனை போனா சொன்ன போகிறேன், ஒருத்தனை வான்னு சொன்னால் வரான். ஆனால் இந்த வியாதியை பார்த்து என்னால் போன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரமே இல்லை. அதனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொன்னான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தாரு, அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அப்போ ஒரு வார்த்தை, தேவனுடைய ஒரு வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையவே மாற்றும், உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றும், உங்களுடைய குழம்பி போயிருக்கிற உங்களுடைய குழப்பத்தை மாற்றும், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றும். ஏன் அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கேட்கப்படலை? ஏன் கேட்கப்படலை? தலைக்கு மேலே இருக்கிறதான வானம் வெண்கலமாக இருக்கிறது. இல்லை, நிலத்தில் நான் விளைச்சல் பண்ணுறேன், ஜமோனி தான் போடுறேன், விதையெல்லாம் போட்டிருக்கிறேன், ஆனால் பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யல, எப்போ தேவையில்லையோ அப்போ தான் பெய்யுது. என் விளைச்சல் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஏன்? வானம் வெண்கலமாக இருக்கிறது, பூமி இரும்பாக இருக்கிறது. இது ரெண்டும் மாறலைன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்தான காரியங்கள் நிச்சயமாக தடைபட்டுரும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. எத்தனையோ மாதங்களாக அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, எத்தனையோ வாரங்களாக அது தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது, எத்தனையோ வருஷங்களாக அது தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? உங்கள் மேலே இருக்கிறதான வெண்கல வானம் அது மாறணும். உங்களுடைய பூமி இரும்பாக இருக்கிறது, அது நல்ல நிலமாக மாற வேண்டும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏன் பதில் இல்லை? எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறீங்க, ஏன் பதில் இல்லை? ஏன் நீங்கள் கேட்டது கிடைக்கல? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னாரே, வார்த்தையில் உண்மை இல்லாதவராக போயிட்டாரா? அவருடைய வார்த்தையை வச்சு தானே ஜெபம் பண்ணுறீங்க. அந்த வார்த்தை மாறி போயிடுச்சா? வானமும் பூமியும் மாறினாலும் தேவனுடைய வார்த்தைகள் மாறுவதே இல்லையே. இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஏன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை, என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம், என் எல்லையில் இருக்கிற போராட்டம்,
மாறவே இல்லையே. மாறவே மாறாது. மேலே வானம் வெண்கலமாக இருக்குது, பூமி இரும்பாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை, யாக்கோபினுடைய வானத்தை திறந்தவரை, என் மேலே இருக்கிறதான அடைக்கப்பட்டிருக்கிற வெண்கல வானத்தை உடைத்து அதை கிழித்து இறங்கி நீ வருவீராக. ஆதி நாட்களில் செய்ததான அதே அற்புதங்கள் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. கிதியோன் கேட்குறாரு, தேவன் வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்றாரு. அப்போ கிதியோன் சொல்கிறாரு, நானே பயந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களே. இப்போ உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. நீங்கள் பயந்துகிட்டே இருக்கிறீங்க, இது வாழ்க்கையில் நடக்குமா, கிடைக்குமா, கிடைக்காதா, எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கலங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் எங்கள் கூட இருந்தா ஏன் இவ்வளோ கஷ்டங்கள், ஏன் இவ்வளோ பாடுகள்? எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தப்போ எத்தனை அற்புதங்கள், அடையாளங்கள், செங்கடல் பிரிஞ்சிச்சு, 10 வாதைகள் வந்தது, தலைச்சம் பிள்ளையெல்லாம் செத்து போச்சு, நாங்கள் தப்பிச்சோம். எகிப்து எங்குமா இருளாக இருந்துச்சு, நாங்கள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருந்துச்சுன்னா நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த சொன்னதான அற்புதங்கள் எல்லாம் இன்னைக்கு எங்கே? உங்கள் தகப்பன் வீட்டிலே மறைந்திருக்கிற தீமையின் பலிபீடங்கள் அதுதான் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தகப்பன் வீட்டு வழியாக செயல்பட்டு வருகிறதான தீமையான பலிபீடங்களை நீங்கள் உடைத்து போட வேண்டும். அதற்காக ஜெபிக்கணும். தேவன் ஒரு 2 வார்த்தை பேசினா போதும் உங்களுடைய முழு வாழ்க்கையுமே ஆசீர்வாதமாக மாறிடும். இல்லைன்னா ஒரு கூட்டத்தில் 10 நாள் மீட்டிங்கு, 10 நாள் ஜெபம், 40 நாள் உபவாசம் இதெல்லாம் போட்டால் கூட நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து 2 வார்த்தை சொன்னால் போதும், வெளிச்சம் உண்டாக கடவது, இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு 2 வார்த்தை உங்களை பார்த்து அவர் சொல்லிட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமாக மாறிடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வேணும். தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்போதும் அது ஆகாயங்களிலே தொனித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஏன் எல்லைக்குள்ளே வராதபடிக்கு என் வானம் வெண்கலமாக இருக்கிறது. இப்போ அந்த வெண்கல வானம் உடைக்கப்பட்டால் ஒழிய தேவனுடைய சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கேட்கவே முடியாது. இங்கே திறந்த வானம் இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அடிக்கப்பட்டிருக்கிற வானம் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய வானம் திறக்கப்பட வேண்டும். திறந்த வானம் தேவை. இங்கே யாக்கோபு சொல்கிறாரு, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாமளும் ஆண்டவரை, நீர் என்னை விட்டு விலகாதவர், கைவிடாதவர், என் ஜெபத்தை கேட்கிறவர், 1000 ஸ்தோத்திரங்கள், 7 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம், ஒரு பதிலுமே ஒரு அசைவுமே நம்முடைய வாழ்க்கையில் வரல. காரணம், மேலே இருக்கிறதான வெண்கல வானம் மாறினால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போது யாக்கோபுடைய வாழ்க்கையில் திறந்த வானத்தை கர்த்தர் கொடுத்தார். இயேசுவுடைய வாழ்க்கையிலும் திறந்த வானம் ஏற்பட்ட உடனே தான் அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13லிருந்து 16. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நானும் மாலை ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க
நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக கடைசியாக பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதுக்கப்புறம் ஏறக்குறைய 400 வருஷம் எந்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையும் இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் தோன்றலை, என்ற ஆறுதலான வார்த்தையும் சொல்லப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனேயே குறிப்பாக இயேசுவுக்கு மேலே திறந்த வானம் உண்டான உடனே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அப்போ மனுஷகுமாரனுக்கே திறந்த வானம் ஒன்று தேவைப்பட்டது. அந்த வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசினார். புறாவை போல் அவர் மேலே இறங்கினார். ஊழியத்தை செய்ய இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தார். அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. இந்த காரியம் சம்பவிக்காமல் இருந்திருக்குமானால், இதை அறியாத யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு தடை செஞ்சான். நீங்கள் தான் நான் உங்களால் ஞானஸ்நானம் பெறணும், நீங்கள் என்ன என்கிட்ட வந்து ஞானஸ்நானம் கேட்குறீங்க? அப்போ இயேசு சொல்கிறார், இப்படி செய்வது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அதை முழுகுனா தான் வானம் திறக்கப்படும். அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஊழியம் தொடங்கும். சொற்ப நாட்கள் தான், 3.5 வருஷம்தான். ஆனால் இன்றைக்கும் முழு உலகத்தையும் கலக்கி கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியங்கள். அவருடைய ஊழியத்தின் நாட்களில் செய்ததான அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய சீஷர்களின் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணம், அன்றைக்கு வானம் திறக்கப்பட்டது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இதே அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் வானம் திறக்கப்பட வேண்டும். இப்போ நம்முடைய ஜெபம் வானம் திறக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது துவங்கிடுச்சுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால் ஐயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது வானம் திறக்கப்பட்டுருச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வானம் திறக்கப்படலை. இன்னும் வெண்கலமாக தான் இருக்குது. அதுதான் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற வெண்கல வானம், என் கீழே இருக்கிற இரும்பு நிலம் ரெண்டையும் மாற்றக்கூடிய வல்லமை உம்முடைய வார்த்தையில் உண்டு ஆண்டவரே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வெண்கல வானம் மாறும், என் இரும்பு நிலம் மாறும், என்னுடைய தொழில் ஆசீர்வாதமாக மாறும். நானும் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், ஆனால் ஒரு நன்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் அறுவடையும் என் வாழ்க்கையில் வரல. வசனத்தை சொல்லி தான் விதைக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லி, உங்களுடைய அறுவடை நேரத்தில் ஒரு கம்பீரம் உண்டாயிருக்கிறதா? ஒரு செழிப்பு உண்டாயிருக்கிறதா? இல்லை. விதைத்தது வந்தால் போதுன்ற அளவுக்கு தான் இருக்குது. ஏதோ எனக்கு என் நான் செஞ்ச காரியத்துக்கு எனக்கு கூலி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படியல்ல. அதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லைங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கடன் வாங்குகிற வாழ்க்கையாக இருக்கிறது. கடன் வாங்குகிறதான வாழ்க்கை மாறணும்னா மேலே இருக்கிற வெண்கல வானம் அது திறக்கப்பட்டால் ஒழிய
திறந்த வானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் ஒழிய தேவனுடைய வார்த்தையை நம்மளால் கேட்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ளவும் முடியாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், எல்லையில், சந்ததியில் வானம் திறக்கப்பட வேண்டும். வானம் திறக்கப்பட்டால் ஒழிய நம்மிடத்தில் இருக்கிற அந்த தீமையான காரியங்கள் அது ஒரு நாளும் மாறவே மாறாது. இப்போ ஏணியின் மேலிருந்து தேவனுடைய தேவன் பேசுகிறார் இல்லைங்களா? ஆதியாகமம் 28 அதிகாரம். வசனம் பாருங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீர் படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததியை பெருக செய்வேன். நீ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று பரம்புவாய். நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நம்மளை விட்டு விலகலை. ஆனால் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்தை நம்மளால் அறிய முடியாதபடிக்கு, தேவ சித்தம் நடக்கட்டும், தேவ சித்தம் நடக்கட்டும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் தேவ சித்தம் எதுன்னு உங்களுக்கு தெரியல. காரணம், உங்களுக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கிறது. உங்களுடைய வெண்கல வானம் திறக்கப்பட்டால் ஒழிய தேவ சித்தத்தை உங்களால் கண்டு கொள்ளவே முடியாது. தேவ சித்தத்தை நீங்கள் அறியலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இன்னும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் அது மாறவே மாறாதுங்க. ஆகவே தயவு கூர்ந்து தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெண்கலமாக இருக்கிற வானம் மாறும்படியாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுடைய சித்தத்தை நான் அறியணும், உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, எந்த குடும்பத்தில், எந்த பக்கம், எந்த ஊரில் எனக்கு பொண்ணு இருக்குது, எனக்கு மாப்பிள்ளை இருக்குதுன்னே தெரியல, எனக்கு காமிங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் காமிக்கிறதே இல்லை. ஆண்டவரை மறைச்சி வச்சுக்கிட்டு உங்களை விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறாரா? தேவ சமூகத்தில் நம்ம விளையாடுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லைங்க. இப்போ இந்த விளையாட்டெல்லாம் எதற்கு? நம்முடைய மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கிறது. தேவன் உங்களை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய காதுகளில் தேவனுடைய வார்த்தைகள் கேட்கப்படாதபடிக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் நான் கேட்டதை கொடுக்கல. அவர் காமிக்கிறார் இந்த திசையில் போகணும், ஆனால் அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்கல. ஆனால் தான் நீங்கள் அவர் காட்டுற பக்கமாக நீங்கள் பார்க்கவே மாட்டேன்றீங்க, எதிர்பக்கமாக போயிட்டே இருக்கிறீங்க. அவர் உங்களை கூப்பிட்றாரு, போவாத, அது ஆபத்து நிறைஞ்ச இடம், அந்த இடத்துக்கு போவாத, அந்த இடத்துல நீ உறவு வைக்காத, அந்த இடத்துல நீ தொடர்பு வச்சுக்காத. அவர் உங்களோடு தான், உங்களை நோக்கி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தை உங்கள் காதில் விழாததற்கு காரணம் உங்கள் மேலே இருக்கிற வானம் வெண்கலமாக இருக்கிறது. அதனால தான் அழிவும் கெடுதியும் சமாதான குறைவும் கலக்கமும் துக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ தொல்லை, எவ்வளோ கஷ்டம்? குறை சொல்றதுக்கு நமக்கு எளிதாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவர். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவருக்கு கண்ணு தெரியாது, நான் இவ்வளோ நாள் வந்ததெல்லாம் வேஸ்ட்டு, நீ கண்ணு தெரியாமல் குருட்டுத்தனமாக நீ வந்துக்கிட்டே இருக்கிற, தேவனை பார்க்க வேண்டிய நேரத்தில், தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு நீ உன் செவிகளை அடைத்து கொண்டு இருக்கிற. தேவன் எத்தனை முறை உன்னோட பேசிட்டு இருக்கிறாரு, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு நீ தேவன் பேசுகிறதான அந்த இடத்தை விட்டு நீ அகன்று போயிடுற. இப்போ செல்ஃபோனில் நிறைய பேரை நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கேருந்து நமக்கு அந்த கம்ப்யூட்டரில் வரும், தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். தேவன் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறீங்க. ஆனால் தான் தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இது ஏதோ எளிதாக இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரம் கிருபையாக இருக்கிறபடினாலே நாம் அதிலிருந்து தப்பித்து கொண்டிருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த வசனம்லாம் நல்லா சொல்கிறோம், ஆனால் இந்த கிருபை எங்கே ஆக்டிவேஷன் ஆகுது தெரியுங்களா?
தேவனுடைய சித்தத்தை அறியாமல் என் சித்தத்துக்கு நான் ஓடும் பொழுது நான் நிச்சயமாக அழிஞ்சு போயிருக்கணும். ஆனால் அழியாதபடிக்கு நான் நிலை நிற்பதற்கு காரணம் தேவனுடைய கிருபை. இந்த கிருபையை நிறைய நாட்களில், இந்த நாட்களில் ஜனங்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கிருபையின் நாட்களை போக்கடித்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், எல்லைகளில் அது வெளிப்படும்படியாக அது காத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பிதாவாகிய தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் நான் பிழைத்து கொண்டிருக்கிறோம். என் பக்தியினால, என் பரிசுத்தத்தினால, நான் தேவனை ஆராதிக்கிறதுனால, நான் போடுற காணிக்கையினால நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். தவறு. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை இந்த நாட்களில் எச்சரித்து கொண்டிருக்கிறார். உன் மேல இருக்கிறதான வானம் வெண்கலமாக இருக்கிறது, உன்னுடைய காலின் கீழ் இருக்கிறதான நிலம் இரும்பாக இருக்கிறது. அதனால தான் நீ துதித்து கொண்டிருக்கிற. உஷ்ணம் தாங்க முடியாம, நீ வேதனை தாங்காம நீ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இந்த உஷ்ணம் மாறணும்னா உன் வாழ்க்கையில் இரும்பு இயேசுவின் நாமத்தில் மாறணும். உன்னுடைய வெண்கலம் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் தேவன் விதமாக சொல்லுகிறார். 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தாலும் உனக்கு நாமம் தரித்தேன். இப்போ அவருக்கு நமக்கு வாக்கு பண்ணுறேன். இதை சொல்கிறோம், ஆண்டவரை வெண்கல கதவுகளை உடைங்க, இரும்பு தாழ்பாள்களை முறிங்கன்னு. எங்கே கதவு இருக்குது? எங்கே தாப்பா இருக்குது? வெண்கல கதவு நமக்கு மேலாக இருக்கிறது. பூமியிலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருப்பு தாழ்பாள்கள் தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடிக்கு நம்முடைய குடும்பத்தில் அநேகருக்கு தடைகளை ஏற்படுத்தி சபைகளிலும் தீட்டுகளையும் காரியங்களையும் நாம் திரளாக நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடினால தான் சபைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் வரல. ஆராதனை நேரத்தில் தேவ பிரசன்னம் இறங்க முடியாததுக்கு காரணம், நான் ஒருத்தர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஒரு வெண்கல கதவு இரும்பு தாழ்பால் இந்த இடத்துல இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷங்களும் கிடைக்க முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பாரானால், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு. நம்முடைய தேவன் நியாயாதிபதியாக வருகிறார். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு நாளிலே பதில் கொடுக்க வேண்டுங்க. இது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க இல்லைன்னு நினைச்சாலும் சரி, இருக்குதுன்னு நினைச்சாலும் சரி, நியாய தீர்ப்பு நாள் நெருங்குகிறது. தேவன் வரக்கூடியதான காலம் நெருக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக முதலாவது விசுவாச துரோகம் நேரிட வேண்டும். விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அது நிமித்தமாக உங்களுக்கு நான் ஞானஸ்நானத்தை கொடுத்து விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு நீங்கள் விசுவாசியாதவர்களை போல இருப்பீர்களானால் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியது தான். நாங்கள் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதை கேட்டு சீர் செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை நான் ஒன்றுமே செய்ய முடியாது, ஊழியக்காரங்க ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் தான் போயிட்டே இருக்குது. ஆனால் அதை கேட்டுட்டும் கேட்காதவங்க போல, காது இருந்தும் காது இல்லாதவர்களை போல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்குல்ல நமக்கு, அந்த காது கேட்காத காதா? இல்லை, கேட்கிற காது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதில்லை, மனுஷ சத்தத்தையும் உலக சத்தத்தையும் மற்றவங்க சொல்ற சத்தத்தையும் இந்த காது கேட்கதே ஒழிய தேவனுடைய சத்தத்தை இந்த காது ஒரு நாளும் கேட்கல. காது திறக்கப்பட வேண்டும். அடைக்கப்பட்டிருக்கிற காதுகள் திறக்கப்பட வேண்டும்.
செவிட்டு காதுகள் திறக்கப்பட வேண்டும். எப்பத்தா என்று இயேசு சொல்லும் பொழுது அந்த நாவின் கட்டுகள் அறைந்தது, காதுகள் திறக்கப்பட்டது. அதே எப்பத்தா என்று சொல்லி உங்களுடைய காதில் கை வச்சு சொல்லுங்க, எப்பத்தா ஏசப்பா என் காதை திறங்க ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் சாதாரணமான வார்த்தையாக நாங்கள் நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் உதவி செய்ய வல்லவர் தான். ஆனால் தேவனுடைய உதவியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாக இருக்கிறீங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்காத போல இருக்கிறீங்க. இனி எத்தனை காலத்துக்கு அவர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார்? உங்கள் நிமித்தமாக உங்களுடைய குடும்பம், உங்கள் நிமித்தமாக உங்களுடைய சந்ததி, உங்கள் நிமித்தமாக இந்த ஊழியம், உங்கள் நிமித்தமாக இந்த தேசம் இன்றும் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார், நம்மளோட தான் பேசிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்போது வான மண்டலத்தில் 7 முக்கியமான காரியங்கள் இருப்பதை நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 7 முக்கியமான காரியங்கள் வான மண்டலத்தில் இருக்கிறது. எபேசியருக்கு எழுதினதான நிருபத்தில் முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். 263ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை சொல்லுங்க, வாசிங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருங்க. இனிமேல் அவருக்கு ஆசீர்வாதம் இல்லை. உங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நம்ம கிளைம் பண்ணணும். பரலோகத்தில் இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவே நான் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னால் நம்முடைய மேலே இருக்கிற வெண்கல வானம் அது உடைக்கப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஆசீர்வாதம் அப்படியே தான் இருக்கும். நமக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் பிரத்யேகமாக இருக்கிறது. சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை தேடி கொண்டு போகிறார். ஆனால் சவுலுக்கு அங்கே இருக்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு ராஜ அழைப்பு, ராஜ அபிஷேகம் வைக்கப்பட்டிருந்தது. போய் கழுதையை தேடிக்கிட்டு அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்குறாரு. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ போ, நான் நாளை காலையில் உனக்கு உள்ளதை அறிவிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விருந்து ஒன்று இருக்கிறது. அந்த விருந்தில் இவனை முதன்மையான இடத்துல உட்கார வச்சு அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு, நீ இவனுக்காக நான் முன்னமே பிரத்யேகமாக நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன், ஒரு தொடையை நான் உனக்கு கொடுத்துருந்தேன் பாரு, அந்த தொடையை கொண்டாந்து இவன் முன்னாடி வைக்கின்றாரு. சவுல் போகிறதுக்கு முன்னாடியே அவனுக்குரிய பங்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல் நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே பரலோகத்தில் ஆசீர்வாதங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது வேற யாருக்கும் கொடுக்கப்படல, உங்களுக்கென்று பிரத்யேகமாக உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காரணமாக இருக்கிற வெண்கல வானம் உடைக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த நாளிலே நமக்கு உரிய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. வெண்கல வானம் உடைக்கப்பட வேண்டும். வெண்கல வானம் உடைக்கப்படும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து சேரும். அடுத்ததா, இந்த வான மண்டலத்தில் இருளின் ராஜ்யத்தின் தலைமையகம் ஒன்று இருக்கிறது. பிசாசுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து வான மண்டலத்தில் தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அப்போ அங்கேருந்து பதில் வரணும், இங்கேருந்து உங்களுடைய ஜெபம் போகணுன்னா அந்த இருளின் ராஜ்யத்தின் வல்லமையை தாண்டி தான் உங்களுடைய ஜெபம் போகணும், உங்களுடைய ஆசீர்வாதம் கீழே வரணும். தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. ஜெபித்த உடனேயே பதில் வந்துருச்சு. ஆனால் இங்கே தானியேல் 21 நாள் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்? வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவி என்ன பண்ணுது? தானியேலின் ஜெபத்திற்குரிய பதிலை தடை செய்து கொண்டிருக்கிறது. இங்கே இன்னும் தானியேல் ஜெபம் வரலையே, பதில் வரலையேன்னு சொல்லி இவர் புலம்பிக் கொண்டிருக்கிறதான நேரத்தில் கர்த்தர் பார்க்குறாரு. மிகாவேல் தூதனை
அவனுக்காக ஏற்பாடு பண்ணி பாருங்க. போய் ஒருத்தன் என் பையனுக்கு சேர வேண்டியதானே தானியேல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு பதில் கொடுத்துட்டேன். ஆனால் பதில் போக முடியாதபடிக்கு வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் அதை தடுத்து கொண்டு இருக்கிறது. நீ அவன் கையிலிருந்து பதிலை வாங்கி அவங்ககிட்ட கொடுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. திடீர்னு அவன் தான் வந்து தானியேலுக்கு சேர வேண்டியதான அந்த பதிலை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ நமக்கு மேலே வான மண்டலத்தில் நிறைய பொக்கிஷங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அது நம்மக்கிட்ட வந்து சேர முடியாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகளும் அவனுடைய ஹெட் ஆஃபீஸும் என்ன பண்ணியிருக்குது, வான மண்டலத்தில் இருக்கிறது. இப்போ நீங்களும் நான் என்ன பண்ண போகிறோம்? வான மண்டலங்களின் அந்தகார சக்தியின் வல்லமைகளை உடைக்கணும், தீமையான பலிபீடங்களை உடைக்கணும், நன்மைக்குரிய பலிபீடங்களை கட்டணும். அப்போ தான் இந்த வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் கைகளில் இருக்கிறதான நமக்கு சேர வேண்டிய பதிலை, உங்களுக்கு சேர வேண்டியதான அந்த ஆத்துமாவை கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வருவார். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா மற்ற ஜனங்க பண்ணுற மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு வரேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எல்லாம் வேஸ்ட்டு. வானம், வெண்கல வானம் உடைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய யுத்தம் நடைபெறக்கூடிய இடம் எங்கே இருக்குது தெரியுங்களே? வான மண்டலத்தில் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டு சொல்லிட்டார், உங்களுக்கு போராட்டம் உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். நிறைய பேருக்கு சண்டை போடுற இடம் எதுன்னு தெரியாமலேயே இவங்க பார்க்குற மனுஷங்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய சண்டை போடுற இடம் எங்கன்னே தெரியல. வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய யுத்தம் எங்கே இருக்குது, எங்கே நடக்கணும்? வான மண்டலத்தில் இருக்கிறதான பிசாசின் அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும், அதில் நம்ம வெற்றி பெறணும். இதற்கு கர்த்தர் இந்த யுத்தத்தை ஏற்கனவே நடத்தி முடிச்சிட்டாரு. நமக்கு வெற்றியை சுதந்திரிக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். வெற்றியை தான் நம்ம கொண்டாடணும், தேவனை ஆராதிக்கணும். வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நமக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததா வான மண்டலத்தில் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் செயல்பட்டு வருகிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்காக இந்த கிருபையை பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவன் கொடுத்தார். எது? உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நம்மளோட யுத்தம் உண்டு. இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்முடைய எதிராளிகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இவங்களோட தான் நம்முடைய யுத்தம் நடக்கணும். இதை விட்டுட்டு நம்ம மனுஷரோட பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த வான மண்டலங்களில் தேவனுடைய தூதர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய யுத்தத்தை செய்வார்கள். வான மண்டலத்தில் நமக்காக யுத்தம் செய்யும்படியாக தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த தேவ தூதர்களுடைய உதவியை நம்ம கேட்கணும். அவங்க தான் அந்த பூமியில் இறங்கி வந்து நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை கரங்களில் ஏந்தி சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ தேவ தூதர்களுடைய உதவியை, வான மண்டலங்களிலிருந்து தேவ தூதர உதவியை நம்ம கேட்கணும். அடுத்ததா வான மண்டலத்தில் தேவனுடைய தூதர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனது யுத்தத்தை செய்கிறார்கள். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. 734ஆம் பக்கத்தில் இருக்குது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய அந்த சிங்காசனம் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்கிறது. வெண்கல வானத்திற்கு மேலே கர்த்தருடைய சிங்காசனத்தை அமைத்து நமக்காக யுத்தம் செய்யும்படியாக சர்வத்தையும் ஆளுகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. அடுத்ததா தேவ பிள்ளைகளுடைய சுதந்திரம்
உன்னதத்தில் இருக்கிறது. நமக்கு சேர வேண்டிய சுதந்திரம் இந்த பூமியில் இல்லை, உன்னதத்தில் இருக்கிறது. இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அவர் மற்ற எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, அதை விட்டுட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய காரியங்களை நாம் கட்டும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டீங்க, தூக்கமாக இருக்கா, புரியலையா? உங்களுடைய வானம் வெண்கலமாக இருந்தால் தூக்கம் வரும். தேவனுடைய வார்த்தை உங்கள் காதுக்குள்ளே பூராது. மேலே இருக்கிற வானம் திறக்கப்பட்டால் ஒழிய தேவனுடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியாது. அதனால் வெண்கல வானங்கள் உடைக்கப்படும்படியாக நாம் சொல்லி ஜெபிக்கணும். அடுத்ததாக வான மண்டலத்தில் இந்த முக்கோண சக்திகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். வான மண்டலத்துக்கிற முக்கோண சக்திகள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இவைகளின் மூலமாக நம்முடைய லக்கை, நம்முடைய நட்சத்திரத்தை அடைய முடியாதபடிக்கு இந்த 3 பவர் இது வான மண்டலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆண்டு வசனம் சொல்லுது, இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கு பகலில் பறக்க முன்புக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வானத்தை கர்த்தர் நமக்கு ஒளியை கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு நட்சத்திரங்களை, சந்திரங்களை, சூரியனை படைத்திருக்கிறார். சூரியன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, சந்திரன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய விரோதிகள் நட்சத்திரங்களை கொண்டு நமக்கு எதிராக என்னதான் தீமை செய்து நமக்கு என்னதான் சூனிய மந்திரம் பண்ணாலும் அது நம்முடைய விதியை மாற்ற முடியாது. நம்முடைய வானம் வெண்கலமாக இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடக்கும். ஆகவே இந்த நாட்களில் நாம் இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களின் பெயரிலே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்த முடியாது. இரவில் தூக்கம் வரலன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத தீமையின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லுங்கள். பகலில் எனக்கு எதிராக தீமை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறதான சூரியனின் மூலமாய் வருகிற தாக்கங்கள் என்னை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது இது பரலோக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் இந்த வெண்கலமும் இரும்பும் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி, தரித்திரம், இது எல்லாத்தையும் இந்த வெண்கலமும் இரும்பும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெண்கல வானமும் இரும்பு நிலமும் நம்முடைய வாழ்க்கையில் சேர வேண்டிய எல்லா தடைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வெண்கலமும் இரும்பும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தரித்திரத்தின் வல்லமைகள். ஒரு சிலர்லாம் என்னதான் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அந்த சம்பாத்தியமே பத்தாது. தேவையில்லாத செலவினங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, வீணான காரியங்களுக்காக போவாங்க. பணம் நாளைக்கு தரேன்னு சொல்லி அதை நம்பி போவோம். நம்ம போகிற நேரத்தில் பணம் தருவேன்னு சொன்னவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் தந்திரமாக வான மண்டலங்களிலிருந்து கொண்டு கிரியை செய்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற வெண்கல வானத்தை உடைக்க போகிறோம். அதற்குரிய ஜெபத்தை நீங்களும் நானும் செய்யணும். இந்த வெண்கல வானத்தை எவ்விதமாக உடைப்பது, வெண்கல வானத்தை எவ்விதமாக உடைப்பது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். மறைவான பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ரட்சிப்பு உறுதியாக்கப்பட வேண்டும். உண்மையான ரட்சிப்பாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி என்றைக்கோ ஒரு நாள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அதுக்கப்புறம் அதை தவற விட்டுட்டோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விட்டுட்டோம். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறது. அந்த கரைப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே தூய்மையாக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். வெண்கலத்தை இரும்பை உடைக்கும் ஜெபத்தை செய்யணுங்க. என் மேலே இருக்கிறதான வெண்கல வானம் உடைக்கப்படுவதாக என்று சொல்லணும். தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். முற்பிதாக்களின் வழியாய் வருகிற சாபங்களையும் அவள் மூலமாய் செய்திருக்கிற உடன்படிக்கைகளையும் அவளால் கட்டப்பட்டிருக்கிற பலிபீடங்களையும் உடைக்கும் பொழுது கர்த்தர் இந்த வெண்கல வானத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவார். இதை செய்யாமல் வெண்கல வானம் ஒரு நாளும் மாறவே மாறாது, அது நிலையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் இந்த வெண்கல வானத்தை உடைக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக எங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக கிரியை செய்கிற இந்த வான மண்டலத்தில் இருக்கிற வெண்கல வானம் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினி இறங்கி
ஆண்டவரே அந்த வெண்கலத்தை உடைப்பதாக, பாதத்தின் கீழே இருக்கிற இரும்பை உருக்கி போடுவதாக. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லையில் எழுந்தருளி இந்த உலகத்தை நான் ஆராதிக்கிறதான தேவன் யார் என்பதை இந்த உலகத்தார் இயேசுவின் நாமத்திலே அறிந்து கொள்வார்களாக. என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை நடக்கும் பொழுது என்னை சுற்றி இருக்கிற அந்நியர்கள் தேவனே நீங்கள் யார் என்பதை என் மூலமாக மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வெளியே தெரிவதாக. வாலத்தின் பலகணிகள் திறந்து எங்களுடைய குடும்பத்தின் எல்லைகளிலே ஆசீர்வாதம் பெருகுவதாக. எங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிற தீமையின் வெண்கலமே இரும்பே, இயேசுவின் நாமத்தினாலே வான மண்டலத்தை விட்டு இந்த நிலத்தை விட்டு விலகிப்போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சூரியனே, சந்திரனே, நட்சத்திரங்களே, எங்களுக்கு எதிராக எங்களுடைய எதிராளிகளோடு இனி செயல்படாமல் இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு வருகிற அனைத்து பார்வோன்களும் எங்களுடைய எல்லைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவார்களாக. எங்களுடைய எல்லைகளில் எங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கிற அனைத்து தீமையான வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே, எங்கள் மேல் இருக்கிற வானம் இயேசுவின் நாமத்தினாலே வெண்கல வானம் மாறி ஆசீர்வாதத்தின் வாசல் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே திறக்கப்படும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக. நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உம்முடைய விருப்பமும் ஆண்டவரே கர்த்தாவே வாஞ்சியமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற வெண்கல வானங்கள் உடைக்கப்படுவதாக, இரும்பு நிலம் மாறுவதாக, தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்திலே கிடைப்பதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பெருகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் வந்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த காரியங்களை செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் திருவிருந்து ஆராதனைக்காக ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள் நீங்கள் முன்னே வந்துடுங்க. மற்றவங்க கொஞ்சம் பின்னாடி இருப்பீர்களா?